How you? One second. So now the position. Okay. You can able to hear my audio, madam, through mic. Hello, testing 1 2 3. Hello, check. Hello. Okay. Yes, sir. Can you able to? Okay. Good morning. Hello. Hi, Chetana. Okay. Okay. At present, 30% are leaving. Sorry? When should we start? Okay. Center. Right now it's okay? Yes, sir. Yes. Okay. I can start it. Okay, sir. Ma'am, start. Okay. Okay. குட் மார்னிங், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் வீட்டில் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். வீட்டில் இருங்க, ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப். கொரோனா வைரஸ் டிசீஸ் COVID-19 இந்த வார்த்தை வந்து நமக்கு கடந்த சில மாதங்களாக நம்மளை ரொம்பவே அச்சுறுத்திட்டு இருக்குது. முதல்ல இது சைனாவில் ஆரம்பித்து இப்போது மெதுவாக உலக நாடுகளில் பரவி இருக்குது. அப்படியே நம்ம இந்தியாவுக்கும் பரவி இருக்கு. நிறைய பேர் இதனால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதுக்கு இன்னும் மருந்து கண்டுபிடிக்காத சூழ்நிலையில் நம்ம இந்த மாதிரி நம்மளை தனிமைப்படுத்திக்கிட்டு வீட்டில் இருக்கிறது தான் நமக்கு சேஃப். ஸோ இந்த லாக்டவுன் பீரியடில் எல்லோரும் வீட்டில் இருப்போம், சேஃபாக இருப்போம். இதில் ஒரு சின்ன பிரச்சனை என்ன அப்படின்னா, வேறு சில வியாதிகளுக்கு நம்ம வந்தால் எப்படி நம்ம போய் நம்ம மருத்துவரை அணுக முடியும்? இப்போ கண்ணில் சில ப்ராப்ளம்ஸ் வருது, இல்லை கண்ணில் ஏற்கனவே நம்ம மருந்துகள் போட்டுட்ருக்கோம், வேறு சில வியாதிகளுக்காக நம்ம மருந்து போட்டுட்ருக்கோம். அதில் சில சந்தேகங்கள் இல்லை சில பிரச்சனைகள் வந்தால் நம்ம எப்படி போய் மருத்துவரை அணுகிறது, இல்லை அவங்கள்ட்ட எப்படி அட்வைஸ் கேட்குறது அப்படிங்கிறது இப்போ ஒரு ப்ராப்ளமாக இருக்குது. இந்த மாதிரி ரொம்ப டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷனில் நீங்கள் உங்களுடைய கண் மருத்துவர்கிட்ட ஃபோனில் பேசலாம். தேவைப்பட்டால் அவங்க கேட்டாங்கன்னா அவங்கள்ட்ட நீங்கள் உங்கள் ஃபோட்டோஸ் கூட நீங்கள் எடுத்து அனுப்பலாம். அதை பார்த்துட்டு அவங்க உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. இது ஒரு சரியான ட்ரீட்மெண்ட் மொடாலிட்டி இல்லை. ஆனால் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நம்ம ஃபோன்லேயும் அட்வைஸ் கேட்கலாம். அதுக்கப்புறம் உங்கள் டாக்டர் என்ன அட்வைஸ் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். இந்த வியாதி பற்றி தினம் நமக்கு புது இன்ஃபர்மேஷன் கிடச்சிக்கிட்டே இருக்குது. நம்மளும் புதுசாக கற்றுக்கிட்டே இருக்கும். ஸோ இதுக்கு சரியான ஒரு ட்ரீட்மெண்ட் வர வரைக்கும் நம்ம இதே மாதிரி நம்மளை தனிமைப்படுத்திக்கிட்டு இருக்கிறது தான் நல்லது. இந்த கொரோனா வைரஸ் டிசீஸ் கண்ணில் என்ன பாதிப்பு ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்ஜங்டிவைட்டிஸ், அதாவது கண் வலின்னு நம்ம சொல்லுவோம். ரெட் ஐ, நிறைய தண்ணி வர்றது, பூளை கட்டுறது, சிகப்பாக இருக்கிறது, இந்த மாதிரி இந்த கண் வலிங்கிறது ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு வியாதி தான். அதே இந்த கொரோனா வைரஸ் டிசீஸ் இருக்க பேஷண்ட்டுக்கு வரலாம். இந்த வியாதி புதுசுங்கிறதால ரொம்ப சில ஸ்டடீஸ் தான் வந்திருக்கு. அதில் பார்த்தோன்னா ரொம்ப குறைவான பேஷண்ட்ஸ்க்கு தான் கண்ணோட மேனிஃபெஸ்டேஷன்ஸ், அதாவது கண்ணில் வரக்கூடிய இந்த வியாதி ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. பார்த்தா ஒரு -1%, 1% குறைவானவங்களுக்கு தான் கண் பாதிப்புக்கு வரக்கு வாய்ப்பு இது வரைக்கும் நமக்கு கிடைச்ச தகவல் படி இருக்குது. சமீபமாக ஒரு பேப்பரில் நம்ம கண்ணீரில் கொரோனா வைரஸ் டிடெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்ணீர்னாலையும் கொரோனா வைரஸ் பரவலாம் அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ ஜென்ரலாக இந்த கொரோனா வைரஸ் எப்படி பரவும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, அந்த பேஷண்ட் இரும்பும் போதோ தும்பும் பொழுதோ அவங்களோட
அந்த எச்சில் இல்லை அந்த மூக்குலேருந்து வரக்கூடிய அந்த திரவங்கள் வந்து காற்றுல சின்ன சின்ன துகள்களாக மாறி காற்றுல பரவி அது அருகில் இருக்கவங்க அதை சுவாசித்தாலோ இல்லை அருகில் இருக்க பொருள் மேலே அது படும்பொழுது அந்த பொருள்களை நம்ம தொட்டுட்டு அதை நம்ம திருப்பி அந்த பொருளை பயன்படுத்திட்டு நம்ம வாயிலையோ மூக்குலேயோ கண்லேயோ நம்ம வந்து வைக்கும்போது நமக்கும் அந்த வியாதி பரவலாம். இப்போது அதே மாதிரி தான் கண்ணீர்லேயும் அந்த வைரஸை டிடெக்ட் பண்ணியிருக்கிறதுனால நம்ம கண்ணீர் மற்றவங்களுடைய கண்ணீரில் இருந்தும் பரவறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது அதுக்குனால தான் எல்லாரும் சொல்கிற மாதிரி கையை கழுவ வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய முதல் ட்ரீட்மெண்ட் பிளானில் ஃபஸ்ட்டு அதுதான். எங்கே போயிட்டு வந்தாலும் சரி, மற்றவங்களை தொட்டாலும் சரி, எந்த டைம்லேயும் கைகள் நன்றாக சோப்பு போட்டு கழுவணும். இல்லைன்னா ஒரு ஆல்கஹால் இருக்கக்கூடிய ஒரு சானிடைசரை நம்ம உபயோகப்படுத்திக்கிறது நல்லது. ஸோ இந்த மாதிரி டைமில் என்ன வீட்டிலேயே இருக்கும் பொழுது நம்ம கண்களை நம்ம எப்படி பாதுகாத்துக்கிறது அப்படின்னா, கண்களை பாதுகாப்பதற்காக தனியாக நம்ம எதுவும் செய்ய வேண்டியதில்லை. கண்களில் நம்ம கையை வைக்காமல் இருந்தாலே ரொம்ப நல்லது. நிறைய தண்ணி எடுத்து குடிச்சிக்கலாம், நல்ல சத்துள்ள காய்கறிகள் சாப்பிட்டுக்கலாம். இது போக இதுக்குன்னு தனியாக நம்ம எதுவும் பண்ண வேண்டியதில்லை. இப்போ நீங்கள் ஏற்கனவே ஒரு கண்ணாடி அனுபவராக இருந்தீங்கன்னா தாராளமாக வீட்டில் கண்ணாடி போட்டுக்கோங்க. ஏன்னா கண்ணாடி போடும் பொழுது நீங்கள் கண்ணில் கை வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறையும். அதனால் வீட்டில் தானே இருப்போம், போடாமல் இருக்கிறது போட்டுக்கிட்டிங்கன்னா அது ஒரு சேஃப்டி ப்ரிகாஷன்ஸாக அது ஒரு இருக்கும். அதாவது நீங்கள் காண்டாக்ட் லென்ஸ் போடுறவராக இருந்தீங்கன்னா தயவு செய்து இந்த டைமில் காண்டாக்ட் லென்ஸ் போடாதீங்க. ஏன்னா நம்ம காண்டாக்ட் லென்ஸ் போடும் பொழுதும் எடுக்கும் பொழுதும் 2 அல்லது 3 முறையாவது நம்ம கண்ணை தொட வேண்டியிருக்கும். இந்த மாதிரி ஒரு சிவியர் இன்ஃபெக்ஷஸ் டிசீஸ் நமக்கு இருக்கக்கூடிய டைமில் நம்ம கண்ணில் கை வைக்கிறது நமக்கு ரொம்பவே நமக்கு டேஞ்சர். அதனால் காண்டாக்ட் லென்ஸ் இந்த பீரியடில் தயவுசெய்து போட வேண்டாம். நீங்கள் ஏற்கனவே வேறு ஏதாவது ஒரு கண் ஆப்ரேஷனுக்காகவோ இல்லை வேறு வியாதிக்கு ஏற்கனவே நீங்கள் மருந்து உபயோகிச்சுட்டு இருக்கிறவங்களா இருந்தீங்கன்னா உங்கள் டாக்டர் ஏற்கனவே உங்களுக்கு அறிவுரை கொடுத்துருப்பார் இல்லைங்களா, அதே மாதிரி நீங்கள் அந்த மருந்துகளை கண்டினியூ பண்ணிக்கோங்க. அதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்கும் பொழுது நீங்கள் உங்கள் டாக்டர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்கலாம். அதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, எப்பொழுதுமே மருந்து போடுறதுக்கு முன்னாடியும் மருந்து போட்டதுக்கு அப்புறமாவும் கைகளை சோப்பு போட்டு கழுவ வேண்டும். அதுக்கப்புறம் மருந்து உபயோகப்படுத்தும் பொழுது அந்த பாட்டிலோட அந்த முனை வந்து கண் மேலே படக்கூடாது. அந்த மாதிரி எப்பயுமே கேர்ஃபுல்லாக நம்ம மருந்து போட வேண்டியிருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த இடத்துல நம்ம என்ன சொல்லணும்னா, இப்போ நிறைய ஃபார்மசிஸ் போகிறது கஷ்டம், மருந்துகள் கிடைக்கிறது கஷ்டம். அப்படிங்கிறதுனால நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற மருந்து வேறு ஏதாவது ஒரு வியாதிக்காக நீங்கள் வாங்கியிருக்கலாம். அந்த மருந்தை வந்து வேறு யாருக்கும் நீங்கள் ஷேர் பண்ணாதீங்க. எந்த வியாதிக்கு எந்த மருந்து போடணுங்கிறது உங்களோட டாக்டர்ஸ்ட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். இப்போ ரீசெண்டாக ஏதாவது ஒரு ஆப்ரேட் பண்ணியிருக்கீங்க, இல்லை ஒரு வாங்கியிருக்கீங்க, மருந்து போட்டுட்ருக்கீங்க, அவங்களே ஒரு ஷெட்யூல் கொடுத்துருப்பாங்க. அதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் உடனே ட்ராவல் பண்ண வேண்டாம், அவங்கள்ட்ட கேட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்களுடைய ஆலோசனையின்படி நடந்துக்கிறது நல்லது. ஆனால் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு நம்ம ஃபோன்லையும் பேச முடியும். பட் சில எமர்ஜென்சிஸ் இருக்குது. அந்த மாதிரி எமர்ஜென்சிஸ் வந்து நம்ம மருத்துவர் அணுகி தான் ஆகணும். இப்போ உங்கள் கண்ணில் திடீர்னு வலி ஏற்பட்டாலோ, இல்லை கண்ணில் வந்து சிகப்பு ஏற்பட்டாலோ, இல்லை வெளிச்சம் பார்க்கும்போது ரொம்ப கண்ணு கூசுறது, திடீர்னு கண் மாதிரி வந்து போகிறது, இல்லை கண்களில் அடிபடுறது, இந்த மாதிரி விஷயம் நீங்கள் வந்து உங்கள் மருத்துவரை அணுக வேண்டியிருக்கும். நீங்கள் ஃபோன் பண்ணி உங்கள் டாக்டரோ இல்லை உங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்ணிவிட்டு அவங்கள்ட்ட எப்போ மீட் பண்ண முடியுங்கிறத கேட்டுட்டு நீங்கள் வந்து அவங்கள போய் பார்த்து அவங்கள்ட்ட ப்ராப்பரான ஒரு அட்வைஸ் நீங்கள் கேட்டுக்கலாம். ஸோ இன்னொரு விஷயம், இந்த லாக்டவுன் பீரியடில் வந்து எல்லாருமே வீட்டிலே இருக்காங்க. ஸோ அவங்க வந்து விளையாடும் பொழுது வீட்டில் இருக்க பொருள்கள்னால அவங்களுக்கு அடிபடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஒரு கத்தியோ இல்லை அவங்க விளையாட்டு பொருளோ இல்லை ஸ்கேலு பென்சில் பென்ஸு இந்த மாதிரி எந்த பொருளை வேணால் அவங்களுக்கு அடிப்படலாம். ஸோ அவங்க அந்த மாதிரி விளையாடும் பொழுது கொஞ்சம் அருகில் இருந்து பார்த்துக்கோங்க. இல்லை ஒரு ப்ரொடெக்டிவ் காகிள்ஸ், ஒரு பவரே இல்லாத கண்ணாடி இருந்ததுன்னா
நீங்கள் வந்து அந்த கண்ணாடி கூட உங்களுக்கு போட்டு விட்றது சேஃப். வீட்டில் இருக்கும்பொழுது மாஸ்க்கும் இந்த காகுல்ஸ், ப்ரொடெக்டிவ் காகுல்ஸ் போட்டு விட்றது நல்லது. நம்மளும் வீட்டில் இருக்கவங்க சில நேரங்கள் இந்த மாதிரி வீட்டுக்கோ இல்லை மற்ற நேரங்கள் கூட நம்ம இந்த க்ளீனிங் சொல்யூஷன்ஸ் வீட்டில் டாய்லெட் க்ளீனிங் சொல்யூஷன்ஸு, வெசல் வாஷிங் சொல்யூஷன்ஸ், இந்த மாதிரி நிறைய கெமிக்கல்ஸ் நம்ம வீட்லேயுமே இருக்கும். ஸோ அந்த மாதிரி கெமிக்கல்ஸ் வந்து ஆக்சிடென்டலாக நம்ம கண்கள் ஸ்பில் ஆகாமல் நம்ம பார்த்துக்கணும். ஸோ அது பட்டாலும் அது கெமிக்கல் இன்ஜுரி, அதுவும் ஒரு சீரியஸான ப்ராப்ளம்ஸை வந்து கண்ணில் ஏற்படுத்தும். ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஏற்பட்டால் பிளெயின் வாட்டர் அதை மட்டும் வச்சு வாஷ் பண்ணிவிட்டு இமீடியட்டாக நீங்கள் உங்கள் கண் மருத்துவர் அணுகிறது தான் நல்லது. வீட்லேயே எந்த வைத்தியமும் செய்ய வேண்டாம். கண்கள் பொறுத்த வரைக்கும் பிளெயின் சுத்தமான தண்ணியை தவிர வேறு எதுவுமே கண்களில் நம்ம போடக்கூடாது. கேட்பாங்க, நம்ம இந்த மாதிரி ரொம்ப கண்களை பாதுகாக்கிறதுக்காக அடிக்கடி நம்ம தண்ணியில் கண்களை கழுவலாமா அப்படின்னு கேட்பாங்க. அடிக்கடி கழுவ வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம வந்து ஒரு நாளைக்கு 2-3 முறை எப்பொழுதும் போல் நீங்கள் கழுவினாவே போதுமானது. ஏன்னா டேப் வாட்டர் எந்த அளவுக்கு சுத்தமாக இருக்குது, அதில் என்னென்ன கிருமிகள் இருக்குது அப்படிங்கிறது அடிக்கடி 3 முறை ஒரு நாளைக்கு கழுவினாவே போதுமானதாக இருக்கும். அது இந்த மாதிரி கண்களில் கை வைக்காமல் இருக்கிறது மிகவும் நல்லது. இது ஒரு பக்கம் இருக்கும் பொழுது இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த லாக்டவுன் பீரியடில் எல்லாருமே வீட்டுக்குள்ளே இருக்கும். குழந்தைங்க வெளியே போய் விளையாட முடியறதில்ல, பெரியவங்களும் வெளியே போக முடியறதில்ல. அதனால் வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே இப்போ அவங்கள என்கேஜ் பண்ணிக்கிறதுக்காக கம்ப்யூட்டர்ஸ், லேப்டாப்ஸ், மொபைல்ஸ் இதுதான் இப்போ வந்து நிறைய பார்க்குறாங்க. ஸோ இந்த மாதிரி பார்க்கும்போது கண்களில் என்ன ப்ராப்ளம் வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் ஐ ஸ்ட்ரெயின் ஆர் கம்ப்யூட்டர் விஷன் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து புதுசு கிடையாது. இது வந்து ரொம்ப பெரிய நோயெல்லாம் கிடையாது. இது வந்து சில சிம்டம்ஸ், சில கஷ்டங்களை கொடுக்கும். அதாவது கம்ப்யூட்டர்ஸில் அதிகமான நேரங்கள் யூஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸும் வரலாம். எப்போது அந்த மாதிரி என்ன மாதிரி பிரச்சனைகள் அவங்களுக்கு வரும்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ரொம்ப கண்ணு டயர்டாக இருக்குது, கண் மூடியே இருக்கணும் போல் இருக்குது, தூக்கம் ரொம்ப வருது, கண் எரிச்சலாக இருக்குது, கம்ப்யூட்டர் ஸ்க்ரீன்ஸை பார்த்துட்டே இருக்கும்போது பிளர்டாக எனக்கு தெரியுது, இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க. இதுக்கு காரணம்னு பார்த்தீங்கன்னா அளவுக்கு அதிகமான நேரம் வந்து அவங்க இந்த மாதிரி டிஜிட்டல் கேட்ஜெட்ஸில் அவங்களுடைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது தான். இந்த மாதிரி நம்ம ஸ்பெண்ட் பண்ணும்போது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நம்மளாமலேயே நம்ம வந்து கண்களை வந்து பண்ணுறது, அதாவது கண்களை சிமிட்டுறதை வந்து நம்ம வந்து கொஞ்சம் குறைஞ்சிரும். அது நமக்கே தெரியாது. நம்ம அந்த விஷயத்தில் ரொம்ப ஆர்வமாகி இன்ட்ரெஸ்ட் ஆகி அந்த ஸ்க்ரீன்லேயே பார்த்துட்டு இருக்கும் பொழுது கண்கள் சிமிட்டுறது குறைஞ்சிருது. அதனால் என்ன ஆகும், கண்கள் மேலே இருக்கிற அந்த டியர்ஸ் அது அப்படியே எவாப்ரேட் ஆகி கண்கள் காஞ்சு போயிடுது. அந்த கண்கள் காயும் பொழுது அது எரிச்சலும் கண்ணில் தண்ணி வலி ஏற்படுத்துது. அதுக்காக இந்த கண்களில் நமக்கு சாதாரணமாகவே கண்ணீர் லேசாக சுரந்துகிட்டே தான் இருக்கும். நம்ம கண்ணை பிளிங்க் பண்ணும் பொழுது அந்த கண்ணை கோட் பண்ணி நமக்கு வந்து அந்த லூப்ரிகேஷன் கொடுத்துட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி கேட்ஜெட்ஸ் பார்க்கும் பொழுது அது குறைஞ்சிறதுனால இந்த மாதிரி சிம்டம்ஸ் வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி டைமில் நம்ம எப்படி வேறு சில ரீசன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி மோர் ஸ்க்ரீன் டைம், ஆன் ஸ்க்ரீன் டைம் மோர் அப்படிங்கும் பொழுது ஒரு நாளைக்கு 3 மணி நேரத்துக்கு மேலே பண்ணுறதே சேஃப் தான் சொல்கிறாங்க, நிறைய ஸ்டடீஸில் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் லைட்டிங்ஸ், நீங்கள் இருக்கிற ரூம்ஸில் வந்து ரொம்ப டார்க் லைட்டில் இந்த மாதிரி எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ் பார்க்கும்போது இட் இஸ் நாட் சேஃப், கண்ணுக்கு அது நல்லது கிடையாது. அப்புறம் நம்ம உட்காந்துருக்க ஒரு பொசிஷன், படுத்துகிட்டே யூஸ் பண்ணுறது, சரியாக உட்கார்றதில்ல, குனிஞ்சிட்டு பார்க்குறது, உட்காந்துட்டு பார்க்குறது, இதெல்லாமே வந்து உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி கம்ப்யூட்டர் விஷன் சிண்ட்ரோம்ன்றதுக்கு வரக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களுடைய மருத்துவர் அணுகி இதுக்கான ட்ரீட்மெண்ட்டை நீங்கள் கேட்கலாம். இந்த டைமில் அது பாசிபிள் இல்லை. ஸோ இந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணலான்னா, உங்களுடைய ஆன்ஸ்க்ரீன் டைமை கொஞ்சம் குறைச்சிக்கலாம். அப்புறம் உங்களுடைய லைட்டிங்ஸை சரௌண்டிங் உங்கள் சுற்றுப்புறத்தில் இருக்கிறவங்களுடைய லைட்டிங்ஸை வந்து கொஞ்சம் கரெக்டான ஒரு மாடரேட் லைட்டிங்கில் வச்சுக்கணும். ரொம்ப டல் லைட்டில் இந்த மாதிரி ஒர்க் பண்ணாதீங்க. பொசிஷன், உட்கார்றது, படுத்துட்டு இந்த மாதிரி வேலைகள் செய்கிறது இல்லாமல் கம்ஃபர்டபுளான ஒரு பொசிஷனில் வச்சுக்கிறது. உங்கள் கேட்ஜெட்டும் உங்கள் கண்ணும் சேம் லெவலில் இருக்கிற மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரியெல்லாம் பண்ணும்போது யூ வில் ஃபீல் மச் பெட்டர். அதான் கொஞ்சம் இந்த சிம்டம்ஸ் எல்லாம் கொஞ்சம் குறையும். சில பேருக்கு கண்ணில் பவர், பட் அவங்க இது வரைக்கும் கிளாஸஸ்
மாதிரி ஒர்க் பண்ணும்பொழுது இந்த மாதிரி இஷ்யூஸ் வரக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த லாக்டவுன் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் போய் அதுவும் நீங்கள் டெஸ்ட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் உங்களுக்கு இந்த ட்ரை ஃபீலிங் ரொம்ப இருக்குது அப்படின்னா உங்கள் கண் மருத்துவருடைய ஆலோசனைப்படி நீங்கள் இந்த லியூப்ரிகன் ட்ராப்ஸு அந்த மாதிரி ட்ராப்ஸை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குழந்தைங்களும் தான் ஜென்ரலாகவே இப்போது இந்த ஜென்ரேஷன் குழந்தைங்க வெளியில் போய் அவுட்டோர் கேம்ஸ் விளையாடுறதுங்கிறது ரொம்ப குறைஞ்சி போயிடுச்சு. பட் அதுவும் இந்த லாக்டவுன் பீரியடில் கம்ப்ளீட்டாகவே வெளியே போக முடியல. அதனால் அவங்க வீட்டுக்குள்ளேயே இருக்க வேண்டியதாக இருக்குது. பேரண்ட்ஸும் வேறு வழி இல்லாமல் அவங்கள்ட்ட இந்த எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸை கொடுக்க வேண்டிய சூழ்நிலை தான் இருக்கும். ஸோ அப்போ பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நம்ம எல்லா நேரமும் இதை கொடுக்கறதுனால என்ன ப்ராப்ளம் ஆகலைன்னா, ஜென்ரலாகவே அதாவது இந்த சமயம்னு இல்லாமல் குழந்தைங்கள பொழுது வளரும் வயசில் இருக்க குழந்தைங்கள் இந்த மாதிரி கிட்ட, அதாவது ரொம்ப அருகாமையில் பண்ணுற வேலைகள், இந்த ஃபோன் ரொம்ப கண்ணுக்கிட்ட வச்சு பார்க்குறது, இதெல்லாம் பண்ணும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா அவங்களுக்கு கண் பவர் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன் அப்படி நம்ம சொல்கிறோம்னா, ஸ்டடீஸில் சொல்லியிருக்காங்க என்னென்னா, முதல் வளரும் வயசில் இருக்க குழந்தைங்களுக்கு என்னென்ன ஆப்ஜெக்ட்ஸ் அவங்க ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, பார்க்குறாங்க, அதை பொறுத்து தான் அவங்களுடைய ஐ டெவலப்மெண்ட் இருக்கும். நம்மளுடைய நார்மல் ஹியூமன் ஐ தூரமான பார்வை தான் அதுக்கு நார்மல். ஸோ நம்ம ஒரு 20 அடிக்கு மேலே நம்ம பார்க்கும்பொழுது தான் நம்ம கண்ணுக்கு அது நார்மல் விஷன். ஸோ அது அதிகமாக நம்ம பண்ணும்பொழுது தான் நம்ம கண்ணுடைய வளர்ச்சி நார்மலாக இருக்கும். அது இல்லாமல் ரொம்ப கண்ணுக்கு ரொம்ப காமையிலே இந்த ஃபோன்ஸு இதெல்லாம் வச்சுக்கும் பொழுது அவங்களுடைய டார்கெட் ரொம்ப கிட்டையே கிடச்சிருது. அதனால் அந்த கண்ணோட வளர்ச்சி ஏற்ற மாதிரி தான் இருக்கும். அப்போ கொஞ்சம் காலங்களில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நியர் விஷன், அதாவது கிட்ட மட்டும்தான் நல்லா தெரியும், தூரம் நல்லா தெரியாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இந்த டைமில் எப்பயுமே குழந்தைங்கள்ட்ட அதிகமான நேரங்களில் செல்ஃபோன்ஸும் மற்ற கேட்ஜெட்ஸும் உபயோகப்படுத்துறது அவங்களுடைய ஐ டெவலப்மெண்ட்டுக்கு நல்லது கிடையாது. ஸோ மற்ற நேரங்களில் அவங்களுக்கு நிறையா அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸ் இதிலலாம் நம்ம அவங்கள என்கேஜ் பண்ண முடியும் நம்மளால். பட் இந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணலான்னா, இதை ஸ்ப்ளிட் பண்ணலாம். ஒரு 1 மணி நேரம், ஈவினிங் ஒரு 1 hour, இல்லை மார்னிங் ஒரு 1.5 hours, ஈவினிங் ஒரு 1.5 hours அப்படின்னு அவங்கள பிரித்து கொடுக்கலாம். மற்ற நேரங்களில் அவங்களோட ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஏதாவது ஒரு அதர் ஆக்டிவிட்டீஸ், இல்லை ஒரு ஆர்ட்டோ, இல்லை வேறு என்ன அவங்களுக்கு பிடிக்குமோ அந்த மாதிரி உங்கள் வீட்டுக்கு அருகில் சின்ன கார்டன் இருக்குது அப்படின்னா உங்கள் வீட்டுக்கு வெளியிலேயே ஒரு கார்டனிங்கோ, இல்லை அவங்களுக்கு ஃபிட்னஸ் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளேயே பண்ணக்கூடிய சின்ன சின்ன எக்ஸசைசஸ்ஸு, இல்லை அவங்களுக்கு ரொம்ப க்ளீனிங் ஆக்டிவிட்டி ரொம்ப அவங்களுடைய ஏரியாஸ் அவங்க க்ளீன் பண்ணுறது, இந்த மாதிரி வெவ்வேறு குக்கிங், கொஞ்சம் வளர்ந்த குழந்தைங்களாக தான் அவங்கள நீங்கள் குக்கிங்கில் கூட இன்வால்வ் பண்ணலாம். இந்த மாதிரி வெவ்வேறு விஷயங்கள் அவங்கள இன்வால்வ் பண்ணால் தான் நம்ம இந்த ஆன் ஸ்க்ரீன் டைமை நம்ம குறைக்க முடியும். ஸோ இந்த விஷயங்கள் பண்ணும்போது இந்த ப்ராப்ளம்ஸை நம்ம கம்மி பண்ணிக்கலாம். ஒரே ஒரு நல்ல விஷயம் இந்த லாக்டவுன் பீரியடில் இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொல்யூஷன்ஸ் கொஞ்சம் பொல்யூஷன் இஸ் கம் டவுன், குறைஞ்ச மாதிரி இருக்குது. ஸோ யூஸ்வலாக இந்த டைமில் அலர்ஜிக் டிசீஸ் நிறைய வரும் சம்மரில். பட் இந்த டைமில் கொஞ்சம் கம்மியாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி அலர்ஜிஸ் வரவங்க அதிகமான நேரம் ஏற்கனவே மருந்து உபயோகப்படுத்திட்டு இருந்தீங்கன்னா அதை உங்கள் டாக்டரோட அறிவுரையின் படி யூஸ் பண்ணி. ஒரு சிலர் கேட்குறாங்க, கொரோனா வைரஸ் கண்ணீர்லேருந்து பரவுமா அப்படின்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரி ஒரு சில ஸ்டடீஸ் இப்போ வந்திருக்கு. அதில் கொரோனா வைரஸ் டிசீஸ் கண்ணீரில் ஒரு பேஷண்ட் ரொம்ப நாளாக கொரோனா வைரஸ் டிசீஸால் பாதிக்கப்பட்டு ஒரு ட்ரீட்மெண்ட்டில் இருந்த பேஷண்ட்டோட ஐ டியர்ஸ் எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காங்க. அதில் கொரோனா வைரஸ் டிசீஸு அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அந்த டியர்ஸை நம்ம மற்ற நேசல் செக்ரீஷன்ஸ் மாதிரியே அதை தொட்டு அதனால நம்ம கண்ணிலையோ வாயிலையோ மூக்கிலையோ வைக்கும் பொழுது பரவறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இன்னொருத்தர் கேட்குறாங்க, நமக்கு அதான் முதல்ல நான் சொன்னேன் அதுக்கான ஆன்சர், அதாவது அடிக்கடி கண்களை கழுவ வேண்டுமா இருக்கிறாங்க. அது அடிக்கடி நம்ம கண்ணை கழுவணுங்கிற அவசியமே இல்லை. அது இந்த டைமில் அடிக்கடி நீங்கள் கண்களை தொடாமல் இருக்கிறது நல்லது. ஒரு நாளைக்கு எப்பயும் போல் ஒரு 2-3 தடவை, ஒரு 3-4 தடவை. இன்னொன்று, வெளியே போயிட்டு வரும்பொழுது கை கால் முகம் எல்லாமே நன்றாக சோப்பு போட்டு கழுவினாவே போதும். இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த இடத்துல நம்ம சொல்லணும்னு நினைக்கிறது என்னென்னா, இப்போது நிறைய ஹேண்ட் வாஷிங், அதாவது கைகள் கழுவணும்னு சொல்கிறாங்க, ஹேண்ட் சானிடைசர் யூஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஸோ கை கழுவுறது ரொம்ப நல்ல விஷயம். ஹேண்ட் சானிடைசர்
ப்ராப்பர் ஹேண்ட் சானிடைசரில் பார்த்தீங்கன்னா ஆல்கஹால் கண்டென்ட் ரொம்ப நிறையவே இருக்கும். ஸோ அந்த ஹேண்ட் சானிடைசரை நம்ம யூஸ் பண்ணிவிட்டு அது நல்ல கைகளில் தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து அது நல்லா காஞ்சிடும். அது காயறதுக்கு முன்னாடியே அந்த சொல்யூஷன் கையில் இன்னும் இருக்கும் பொழுதே அதை நம்ம கண்ணில் கை வச்சோன்னா அந்த ஆல்கஹால் வந்து நம்ம கண்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும். ஸோ அது நீங்கள் இந்த மாதிரி பீரியடில் அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி ஹேண்டரை போட்டு கைகளை தேய்ச்சதுக்கப்புறம் அது நல்லா உலர்ந்ததுக்கப்புறம் நல்லா ட்ரை ஆகிடுச்சான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா உங்கள் கண்களில் கைகளை வைங்க. தண்ணியும் சோப்பும் அவைலபிளாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக கைகளை வாஷ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டைமில் வேறு என்ன பண்ணலாம், வேறு என்ன உங்களுக்கு சந்தேகங்கள் ஏதாவது இருந்தாலும் நீங்கள் என்கிட்ட இப்போ கேட்கலாம். இந்த ஐ டிசீசஸ் பார்த்திங்கன்னா நம்ம இந்த எமர்ஜென்சிஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய பார்த்தோம். கண்களில் அடிபடுறது, கெமிக்கல்ஸ் படுறது, அந்த மாதிரி நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அந்த மாதிரி கெமிக்கல்ஸ் அந்த மாதிரி எதாவது பட்டால் வீட்டில் இருக்கக்கூடிய ப்ளெயின் க்ளீன் வாட்டர் வச்சு கண்களை வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் நேரடியாக உங்கள் மருத்துவரை போய் பார்க்கலாம். அதுக்கு நம்ம ஊரில் சில வழக்கங்கள் இருக்குது. அதாவது அந்த கண்ணில் வந்து ரோஸ் வாட்டர் விடுறது, இல்லை வந்து பிரெஸ்ட் மில்க் விடுறது, இல்லை எண்ணெய் விடுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க, ஜென்ரலாகவே பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒரு லாக்டவுன் பீரியடில் தயவுசெய்து அந்த மாதிரி கை வைத்தியத்துக்கு நீங்கள் போகாதீங்க. அது கண்களுக்கு சேஃப் கிடையாது. ஸோ அதனால் ஒன்லி ப்ளெயின் வாட்டர் வச்சு வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் நேரடியாக உங்கள் மருத்துவரை பார்க்க வரலாம். நீங்கள் கேட்கலாம், இந்த மாதிரி நான் ஒரு 6 months முன்னாடி ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன். அப்போது எனக்கு கண்ணில் கேட்ராக்ட் இருக்கிற மாதிரி இருந்தது. ஸோ எங்கள் டாக்டர் வந்து ஒரு 2-3 monthsக்குள்ளே பண்ணிக்க சொல்லியிருந்தாங்க. அப்புறம் இந்த மாதிரி ஒரு லாக்டவுன் பீரியட் வந்துச்சு, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். கேட்ராக்ட் வந்து இம்மெச்சூர் ஸ்டேஜில் இருந்துச்சுன்னா அது ஒரு எமர்ஜென்சி இல்லை. பட் அதுவே ஒரு மெச்சூர் ஸ்டேஜ் போயிடுச்சு, கண்ணில் வந்து உங்களுக்கு பெயின் வருது, ப்ரெஷர் கூடுற அளவுக்கு ஒரு மெச்சூர் ஸ்டேஜில் போயிடுச்சு அப்படின்னா அது ஒரு எமர்ஜென்சி தான். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்ததுன்னா நம்ம இந்த டைமில் கூட நீங்கள் உங்கள் டாக்டரை அணுகிட்டு நீங்கள் அவங்கள்ட்ட கன்சல்ட் பண்ணிக்கிட்டு ஆப்ரேஷன் பண்ணலாமா இல்லையான்னு பார்க்கலாம். அது இல்லாமல் ரொட்டீனாக பார்த்தீங்கன்னா இந்த இம்மெச்சூர் ஸ்டேஜில் இருந்தால் நம்ம இந்த லாக்டவுன் பீரியட் வரைக்கும் கூட வெயிட் பண்ணலாம். சில பேர் வந்து கண்களில் ப்ரெஷர் அந்த மாதிரி சில விஷயங்களுக்காக மருந்துகள் வருஷக்கணக்காக உபயோகப்படுத்திகிட்டு இருப்பீங்க. அந்த மாதிரி பேஷண்ட்ஸு அந்த மருந்துகளை எக்காரணம் கொண்டும் நிறுத்த வேண்டாம். அந்த மருந்தை நீங்கள் கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கலாம். அந்த மாதிரி பேஷண்ட்ஸு தாராளமாக உங்கள் டாக்டர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்கலாம். ஏன்னா இது வருஷக்கணக்காக நீங்கள் உபயோகப்படுத்துறதுனால அவங்க அதை அப்படியே கண்டினியூ பண்ண சொன்னாங்கன்னா நீங்கள் இந்த லாக்டவுன் பீரியட் முடிகிற வரைக்கும் நீங்கள் அதை கண்டினியூ பண்ணலாம். சில அப்நார்மல் சைன்ஸ், பெயினோ ரெட்னஸோ உங்களுக்கு வந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வரலாமா என்னென்னு உங்கள் டாக்டரோட அறிவுரையின்படி நீங்கள் பண்ணிக்கலாம். சில பேருக்கு வந்து டயபெட்டிஸ்னால கண்களில் நரம்பில் ரெட்டினோபதி, டயபெட்டிக் ரெட்டினோபதின்னு சொல்லுவோம். அவங்களையும் நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு ரெகுலர் பீரியட்ஸில் வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து பார்த்துட்டே இருங்கன்னு நம்ம சொல்லியிருப்போம். அவங்களும் ஒரு ஒன்ஸ் இன் 6 months, ஒன்ஸ் இன் 3 months இல்லை ஒன்ஸ் a year அப்படி வந்து காமிச்சிட்ருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பேஷண்ட்ஸும் உங்களுக்கு சடனாக ஏதாவது பார்வை மங்கலாகிறது, இல்லை முதல்ல நம்ம சொன்ன மாதிரி ஏதாவது மின்னல் வர மாதிரி இருக்கிறது, அந்த மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு அது கண்ணுக்குள்ளே ஏதாவது கசிவு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரி தொந்தரவுகள் வரும்பொழுது நீங்கள் உடனடியாக உங்கள் மருத்துவரை அணுகிறது நல்லது. ஸோ இந்த மாதிரி நேரங்களில் நம்ம திருப்பியும் சொல்ல வேண்டிய ஒரே விஷயம், இந்த வியாதிக்கு இன்னும் மருந்து கண்டுபிடிக்காதனால நம்ம முடிஞ்ச வரைக்கும் இந்த வியாதியை வராமல் பார்த்துக்கிறது தான் நல்லது. ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் க்யூர் நம்ம எப்பயுமே மெடிசனில் சொல்லுவாங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த வியாதியை வராமல் பார்த்துக்கிறது தான் நல்லது. அதனால் வீட்டிலையே நம்ம இருப்போம், சேஃபாக இருப்போம், நம்மளுக்கும் வராமல் பார்த்துக்குவோம், நம்மளால் மற்றவங்களுக்கும் வராமல் நம்ம பார்த்துக்குவோம். ஸோ வீட்டில் இருப்போம், கைகளை நல்லா சோப்பு போட்டு கழுவுவோம், ஹேண்ட் சானிடைசர் யூஸ் பண்ணுங்கள். வீட்டில் இருக்க எல்டர்ஸு, வயசானவங்க, அவங்க வல்னரபிள் பேஷண்ட்ஸ், அதாவது எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கவங்கள கவனிச்சுக்குங்க, சேஃபாக பார்த்துக்குங்க. ஒரு சிலர் கேட்குறாங்க, கண்ணாடி போட்டுக்கலாமா, கண்ணாடினால ஏதாவது ஒரு பெனிஃபிட் இருக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. பவர் இருக்கவங்க கண்ணாடி போட்டுக்கலாம், பவர் இல்லாதவங்க
பிளெயின் கிளாஸ் வீட்டில் இருந்தால் நீங்கள் போட்டுக்கலாம். கண்ணாடி போடுறதுனால அது வந்து உங்களுக்கு வியாதி வரதை ப்ரிவென்ட் பண்ண போகிறதில்ல. ஆனால் நீங்கள் அது போடும்பொழுது உங்கள் கண்ணை தொடுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. அந்த மாதிரி ஒரு இப்போ எப்படி மாஸ்க் போடுறோமோ அந்த மாதிரி தான். மாஸ்க் போட்டால் அட்லீஸ்ட் அந்த செக்ரீஷன்ஸ் வெளியே வராமல் இருக்கும். அந்த மாதிரி தான் கண்களை தொடுறதுக்கான வாய்ப்புகள் குறையும். இதுக்காக எல்லாருமே கண்ணாடி போட்டுக்கிட்டா வராது அப்படின்னு சொல்ல முடியாது. பட் பிளெயின் காகுல்ஸ் போட்டுக்கிட்டிங்கன்னா, இல்லை உங்கள் கண்ணாடி வேர் பண்ணுறவராக இருந்தால் கண்ணாடி போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கண்களை தொடக்கூடிய டைமோ இல்லை நிறைய தடவை தொடுறதை விட கொஞ்சம் கம்மியாக நம்ம தொடுவோம். அந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம். இன்னொரு சில பேர் கேட்குறாங்க, எவ்வளோ நேரம் நம்ம வந்து சேஃப் டைம் ஃபார் கம்ப்யூட்டர் ஆர் எனி எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ், அதாவது எவ்வளோ நேரம் தான் சேஃப் டைம் பார்க்கலாம் அப்படின்னு கேட்குறாங்க. அது வந்து இதுதான் சேஃப் டைம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிற அந்த மாதிரி ஒரு டைம் வந்து சொல்ல முடியாது. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2 மணி நேரம் வேலை செஞ்சாவே அவங்களுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும். நம்ம முதல்ல பேசுன எல்லாம் ஒரு பிளர்ட் விஷன் வரதோ, இல்லை கண் ஹெவியாக இருக்கிறது, ஸ்ட்ரெயின் ஆகிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இருக்கலாம். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா 9-8 ஹவர்ஸ் யூஸ் பண்ணுவா, அவங்களுக்கு எந்த தொந்தரவுமே இருக்காது. ஸோ இது சேஃப் டைம் அப்படின்னு ஒன்றும் இல்லை. பட் நம்ம என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறோன்னா, ஒரு 2 to 3 ஹவர்ஸ் நீங்கள் வந்து இந்த கேஜெட்ஸில் நீங்கள் வேலை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா ஒரு பிரேக் கொடுங்க. நம்ம 20-20-20ன்னு சொல்லுவோம். ஒரு பிரேக் கொடுங்க. ஒரு 20 மீட்டர்ஸ்க்கு அப்பால் நீங்கள் இப்போ இந்த நியர் விஷன் கிட்ட பார்த்துட்ருக்குற இதுலேருந்து உங்கள் ஆன்ஸ்க்ரீன்லேருந்து உங்கள் கண்களை பார்வையை எடுத்துகிட்டு லாங் டிஸ்டன்ஸுக்கு ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஒரு 20 தடவை நீங்கள் நல்லா பிளிங்க் பண்ணிக்கலாம். நல்லா கண்களை சிமிட்டிட்டு ஒரு 20 செகண்ட்ஸ் நல்ல ஒரு பிரேக் கொடுத்துட்டு கண்களை நல்லா ஒரு லிங்க் பண்ணிவிட்டு வேறு லாங் டிஸ்டன்ஸ்க்கு ஃபோக்கஸ் பண்ணி பார்த்துட்டு திருப்பி நீங்கள் வந்து உங்களுடைய ஒர்க்கிங் ஸ்க்ரீனுக்கு நீங்கள் வரலாம். இதுதான் நம்ம முதல்லேருந்தே நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறது அதுதான். ஏன்னா அந்த கம்ப்யூட்டர்லேயே ஒர்க் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா அவங்க வந்து 2 ஹவர்ஸ் 1 ஹவர்லாம் ஒர்க் பண்ண முடியாது. ஸோ அவங்களுக்கு நம்ம சொல்கிறது இதுதான். சில டைம் உங்களால் உங்களிலேருந்து எழுந்து போக முடியும் அப்படின்னா நீங்கள் ஒரு 1 minute யூ கேன் கோ ஃபார் அ ஸ்மால் வாக். வெளியில் கூட போயிட்டு உங்கள் ரூம் விட்டு அட்லீஸ்ட் உங்களோட கேபின்ஸ் நீங்கள் போகிறது ஒரு சின்ன வாக் கூட நீங்கள் போயிட்டு வந்துட்டு திருப்பி உட்காரலாம். சப்போஸ் உங்களால் அந்த மாதிரி ஒரு வாக் போக முடியலன்னா அட்லீஸ்ட் உங்கள் சீட்லேயே இருந்துட்டு ஆன்ஸ்க்ரீன்லேருந்து உங்களை எடுத்துட்டு வெளியில் ஒரு விண்டோ இருக்குது அப்படின்னா உங்கள் லாங் டைமில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். ஒரு கொஸ்டின் வந்திருக்கு. அது என்னென்னா, வாட் ஆர் த பாசிட்டிவ் சிம்டம்ஸ் ஃபார் COVID-19 அண்ட் வித் ஹவு மெனி டேஸ் இட் ஷோஸ் சிம்டம்ஸ் ஆன் த ஐஸ்? இது வந்து நம்ம முதல்ல சொன்னது தான். COVID-19 இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு இது வரைக்கும் கண்டுபிடிச்சிருக்கிறது சிம்டம்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது கண் வலின்னு சொல்லுவாங்க, ரெட் ஐ, அந்த நோய் தான் இது வரைக்கும் வந்திருக்கு. ரொம்ப கம்மியான பர்சன்டேஜ் ஆஃப் பேஷண்ட்ஸ்க்கு தான் வேறு ஒரு ஸ்டடியில் ஒரு ரொம்ப ரேராக ஒரு சிலருக்கு இந்த கண் இமைகள் வந்து லேசான ஒரு வீக்கம். இது 2 தவிர வேறு வியாதிகள் இது வரைக்கும் ஒன்றும் ரிப்போர்ட் ஆகலை. இந்த டிசீஸ் வந்து இந்த பர்டிகுலர் வைரஸ் வந்து ஹியூமனுக்கு ஃபஸ்ட் டைம்ங்கிறதுனால மேபி இனிமே வரலாம். பட் இது வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த 2 சிம்டம்ஸ் தான் வந்திருக்கு. ஸோ இது எவ்வளோ நாள் கழிச்சு நமக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எல்லா பேஷண்ட்ஸ்க்குமே இது வரப்போகிறது இல்லை. ஸோ இதுக்கு இந்த நாள் கழிச்சு இது வரும்னு நம்ம சொல்லவே முடியாது. நிறைய பேருக்கு வந்து எல்லாமே டிசீஸ் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்து சரியாகி அவங்க போயிருக்காங்க. ஸோ வெரி லெஸ் நம்பர் ஆஃப் பேஷண்ட்ஸ் தான், ரொம்ப லெஸ் பர்சன்டேஜ் பேஷண்ட்ஸ்க்கு தான் வந்து இந்த கண்ணில் இந்த ப்ராப்ளம் வரலாம். இன்னொரு பேஷண்ட்ஸ் வந்து, இஃப் அ பேஷண்ட் ஹஸ் ரெக்கவர்ட் ஃப்ரம் கோவிட், தட் இஸ் ஸோ வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன் டு அவாய்ட் டு கோ ஆர் நாட் தேர் இன் சொசைட்டி இன் ஃபியூச்சர்? அதாவது ஒருத்தர் சரியாகி வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அவங்க கூட நம்ம வந்து எவ்வளோ நாளைக்கு இதே மாதிரி டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணலாமா, இல்லை அவங்க கூட போகலாமா அப்படின்னு கேட்குறாங்க. இதை வந்து நார்மல் ஜென்ரல் டிசீஸ்க்கு இருக்கிற அதே விஷயந்தான் நானும் சொல்ல வேண்டியிருக்கு. அவங்க அவங்க ஃபிசிஷியன் வில் பி த பெட்டர் பர்சன். ஏன்னா ஒன்ஸ் அவங்க சரியாயிடுச்சுன்னு சொல்லி அனுப்பும்போதே அவங்க உங்களுக்கு அட்வைஸோடு தான் அனுப்புவாங்க. அதாவது எவ்வளோ நாள் நீங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கணும், வீட்டில் இருக்கவங்களோட பழகலாமா, நீங்கள் வெளியே போகலாமா, இல்லை நீங்கள் வீட்டுக்கு போய்ட்டும் இத்தனை நாள் நீங்கள் வந்து உங்களை ஐசோலேஷனில் தான் நிற்கணுமா, சோஷியல் இது வேணுமாங்கிறது அவங்க ஃபிசிஷியன்ஸ் வில் பி த பெட்டர் பர்சன் டு டெல் தட். ஸோ இன்னொருத்தர் கேட்டிருக்காங்க, எனி எக்ஸசைசஸ் இருக்கா
டிஜிட்டல் ஐ ஸ்ட்ரெயின்ஸ்க்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஜென்ரலாக இந்த டிஜிட்டல் ஐ ஸ்ட்ரெயின் இருக்க மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கவங்க வரும்பொழுது நார்மல் கண்டிஷன்ஸில் நிறைய டெஸ்ட் இருக்குது பண்ணுறதுக்கு. ஃபஸ்ட்டு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களுக்கு முதல்ல பவர் இருக்குது, அதை நீங்கள் இக்னோர் பண்ணிவிட்டு இவ்வளோ நாளாக கிளாஸஸ் போடாமல் இருந்தீங்களா, அதை ஃபஸ்ட்டு செக் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம மசில்ஸை நம்மளுடைய எக்ஸ்ட்ரா கண்களை சுற்றி இருக்க மசில்ஸோட ஸ்ட்ரென்த் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறது. அந்த மாதிரி ஒரு சில டெஸ்ட்ஸ் இருக்குது, அதெல்லாம் நம்ம பண்ணி பார்க்கும்போது இஃப் இட் இஸ் நார்மல் தென் இட் இஸ் ஃபைன். அப்படி இல்லைன்னா நம்ம சில எக்ஸசைஸை சொல்லிக் கொடுப்போம். பட் ரொட்டீனாகவே வந்து பார்த்திங்கன்னா கண்களை உருட்டுறது அந்த மாதிரியான எக்ஸசைஸை நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல. பட் இஃப் தெர் இஸ் வீக்னஸ் நம்ம இங்கேயும் உங்களுக்கு எக்ஸசைஸை சொல்லி கொடுப்போம். இன்னொருத்தவங்க கேட்டிருக்காங்க 80% ஆஃப் கொரோனா பேஷண்ட்ஸ் டோன்ட் ஹாவ் எனி சிம்டம்ஸ், ஸோ வாட் ஷுட் வி டூ? ஸோ இந்த கொஸ்டின் எல்லார் மனசுலையுமே இருக்குது. ஏசிம்டமேட்டிக் கேரியர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதாவது கொரோனா வைரஸ் இருக்கும் பட் தே வில் நாட் ஹாவ் எனி சிம்டம்ஸ். ஸோ காமனஸ்ட் சிம்டம் வந்து ரெஸ்பிரேட்டரி சிம்டம்ஸ் தான், அதாவது மூச்சு சம்மந்தப்பட்ட சிம்டம்ஸ் தான். சளி, காய்ச்சல், இருமல், தும்மல். ஸோ அதுவே இல்லாத பொழுது நம்ம வந்து கண்களை வச்சு என்னால் சொல்ல முடியாது, ஏன்னா கண்களை பாதிக்கிறது ரொம்ப கம்மி பர்சன்டேஜ் தான். பட் இந்த மாதிரி காமன் சிம்டம்ஸே இல்லாமையும் பேஷண்ட்ஸ் வர்றாங்கன்னு தான் நம்ம ஃபிசிஷியன்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி யார் இருக்காங்கன்னு நமக்கு தெரியாதனால தான் நம்ம திரும்ப சொல்கிறோம் சோஷியல் டிஸ்டன்சிங். யாருக்கு இருக்குன்னு தெரியாது, யாருக்கு இல்லைன்னு தெரியாது. ஸோ நம்ம வந்து எல்லாருமே இந்த சோஷியல் டிஸ்டன்சிங் அதை மெயின்டைன் பண்ணிவிட்டு வீட்டிலே இருந்துட்டோம்னா இந்த மாதிரியான பிரச்சனைகள் நமக்கு வராது. இன்னொரு கேட்டிருக்காங்க, is there any role of antibiotics or other drops to protect our eyes from COVID-19? ஸோ இந்த வைரல் டிசீசஸ்னால கன்ஜங்டிவைட்டிஸ் வர்றது ஏற்கனவே இருக்குது நமக்கு. இதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக நமக்கு ஸ்பெஷலான ட்ராப்ஸ் எதுவுமே கிடையாது. இது சேம் மெக்கானிசம் தான், ப்ரொடெக்ஷன் தான், ப்ரிவென்ஷன் ப்ரொடெக்ஷன் தான். இந்த டிசீஸ் வராமல் தான் நம்ம பார்த்துக்கணும். ஸோ திரும்பியும் அதே தான் சொல்கிறோம், கைகளை நல்லா வாஷ் பண்ணுங்கள், எக்காரணம் கொண்டும் கண்களில், மூக்கில், வாயில் கையை வைக்காதீங்க. ஸ்பெஷலாக இப்போது இது வராமல் இருக்கிறதுக்கு ப்ரொஃபலாக்டிக் ட்ராப்ஸ் அப்படின்னு இது வரைக்கும் அந்த மாதிரி ஒன்றும் நமக்கு இல்லை. அண்ட் இன்னொருத்தர் கேட்டிருக்காங்க, இஃப் ஐ டோன்ட் ஹாவ் சிம்டம்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் விஷன் சிண்ட்ரோம் டு ஐ ஸ்டில் நீட் டு வேர் கம்ப்யூட்டர் ஐவேர்? அதாவது அவருக்கு கம்ப்யூட்டர் விஷன் சிண்ட்ரோம் மாதிரியான எந்த தொந்தரவுமே இல்லைன்னா நான் கண்ணாடி போடணுமான்னு கேட்குறாங்க. தேவையே கிடையாது. நீங்கள் வந்து நார்மலாக இருக்கவங்க யாருமே கம்ப்யூட்டர் விஷன் சிண்ட்ரோமுக்குன்னு கண்ணாடி போட வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு கண்ணில் பவர் இருந்து அதை இவ்வளோ நாளாக நீங்கள் கவனிக்காமல் கண்ணாடி போடாமல் இருந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஐ செக் பண்ணிவிட்டு உங்கள் டாக்டரை செக் பண்ணிவிட்டு யூ கேன் வேர் கிளாஸஸ். அப்புறம் உங்களுக்கு இந்த மசில் வீக்னஸ் அந்த மாதிரி விஷயங்களுக்காகவோ இல்லை வேறு காரணங்களுக்காகவோ கொஞ்ச நாள் கிளாஸஸ் யூஸ் பண்ணணும்னு சொல்லி உங்கள் டாக்டர் சொன்னால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது போக நம்ம முதல்ல பேசுகிற மாதிரி மேக் யுவர் ஒர்க்கிங் ஏரியா கம்ஃபர்டபுள். நல்ல லைட்டிங்ஸ் ப்ளஸ் உங்களுடைய கான்ட்ராஸ்ட்டு ப்ரைட்னஸை குறைச்சிக்கோங்க. உங்களோட சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸை ப்ராப்பராக வச்சுக்கோங்க. பிரேக்ஸ் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் தான். இன்பிட்வீன் பிரேக் யுவர் ஆன் ஸ்க்ரீன் டைம். ரொம்ப தொடர்ச்சியாக பல மணி நேரம் பார்க்காம யூ கிவ் அ பிரேக். ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு நல்லா பிளிங்க் பண்ணிவிட்டு திருப்பியும் நீங்கள் வந்துட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் இதுக்குன்னு ஸ்பெஷலான கிளாஸஸோ ட்ரீட்மெண்ட்டோ எடுக்க வேண்டியதே இல்லை. அண்ட் ஒன் மோர் திங், இந்த டிஜிட்டல் ஐ ஸ்ட்ரெயின் பற்றி சொன்னோம் அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த இது ஒர்க்கிங் பிளேசஸில் பார்த்தீங்கன்னா ஏசி தான் இருக்கும். ஸோ ஏசி இஸ் ஒன் ஆஃப் த ரீசன் ஃபார் ட்ரை ஐஸ். அதனால் நல்லா தண்ணி நிறையா குடிக்கணும், ஸ்டே வெல் ஹைட்ரேட்டட் அண்ட் மேக் யுவர் உங்களுடைய ஒர்க்கிங் ஏரியாவை நீங்கள் பெட்டராக பண்ணிக்கிட்டிங்கனாவே போகிறோம். இதுக்குன்னு ஸ்பெஷல் கண்டிஷன்ஸ் தேவையில்லை, கண்ணாடி தேவையில்லை. இன்னொரு வந்து கேட்டிருக்காங்க, கொரோனா பேஷண்ட்ஸு எந்த சிம்டமும் இல்லை, எவ்வளோ நாளைக்கு இதோட எஃபெக்ட் இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ இது வந்து நம்மளுடைய வைராலஜிஸ்ட்டும் ஃபிசிஷியன்ஸும் தான் சொல்லணும். இந்த ஏசிம்டமேட்டிக் இதனால் எப்படி பரவும், நம்ம எந்த ஸ்டேஜில் இருக்கோங்கிறது they will be the better person.
திருப்பியும் அதே கொஷின் ஒருத்தர் கேட்டிருக்காங்க, கொரோனா ஐடிசிஸ்க்கும் கொரோனாவுக்கும் ஐடிசிஸஸ்க்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. எஸ் இருக்குது. சில ஸ்டடீஸில் நான் முதல்ல சொன்னேன், சில ஸ்டடீஸில் வந்து இட் இஸ் பீன் ப்ரூவ்ட். கண்ணீரில் கொரோனா ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கண்ணீர்லேருந்து நமக்கு பரவலாம். அண்ட் இட் கேன் பி அ சிம்டம் ஆல்சோ. கன்ஜங்டிவைட்டிஸ் அந்த ரெட் ஐங்கிறது உங்களுக்கு ஒரு சிம்டமாகவும் வரலாம். பட் இட் இஸ் இந்த வெரி லெஸ் பர்சன்டேஜ், ரொம்ப ரொம்ப கம்மியான பேருக்கு தான் இப்போதைக்கு கண்களில் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி தொந்தரவுகள் வருது. இதே கேள்வி இன்னொருத்தர் கேட்டிருக்காரு, நான் அடிக்கடி கண்களை கழுவலாமா, வில் டிப்ளீட் த லிப்பிட் லேயர். அது நம்ம சொன்ன மாதிரி அடிக்கடிங்கும் பொழுது ஒரு 3-4 தடவைக்கு மேலே நீங்கள் கண்களை கழுவ வேண்டாம். ஏன்னா டேப் வாட்டர் எவ்வளோ தூரம் வந்து சேஃப்னு நம்ம சொல்ல முடியாது. கண்களில் நீங்கள் கையை வைக்காமல் இருந்தீங்கன்னாவே இட் வில் பி a வெரி குட் ப்ரிகாஷன். வாட் பேரண்ட்ஸ் டேக்கன் கேர் ஃபார் சில்ட்ரன்ஸ் பிலோ 1 year. குழந்தைங்க வந்து வளர வயசில் இருக்க குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி டிஜிட்டல் கேட்ஜெட்ஸ் முடிஞ்ச வரைக்கும் கொடுக்காமல் இருக்கிறதே அவங்களுடைய கணக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸ், அதாவது லெஸ் தேன் 1 yearனா கூட நீங்கள் ஒரு ஆஃப்டர் ஃபியூ மந்த்ஸ், ஒரு 6-7 monthsக்கு அப்புறம் யூ கேன் டேக் தம் அவுட் ஃபார் வாக். வெளியில் கூட்டிகிட்டு போங்க, லாங் டிஸ்டன்ஸ் பார்க்க கூட்டிகிட்டு போங்க, நல்ல ஒரு வாக்கிங் எடுத்துகிட்டு போங்க. லெட் த சைல்ட் ஃபோக்கஸ் ஆன் டிஸ்டன்ட் ஆப்ஜெக்ட்ஸ். அதாவது ரொம்ப லாங் டிஸ்டன்ஸில் போய் அவங்க பார்க்கட்டும், லாங் டிஸ்டன்ஸை அவங்க ஃபோக்கஸ் பண்ணட்டும். பிரைட் லைட், பிரைட் கலர்ஸ், இதெல்லாம் நீங்கள் அவங்களுக்கு அந்த மாதிரி ஏஜில் நீங்கள் அவங்களுக்கு காமிச்சிங்கன்னா அவங்க ஐ டெவலப்மெண்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்பெஷல் ப்ரிகாஷன்ஸ் டியூரிங் திஸ் டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்குன்னு ஒன்றும் இல்லை. பட் அவங்க வீட்டுக்குள்ளே இருக்கும் பொழுது ஏதாவது ஒரு ஷார்ப் ஆப்ஜெக்ட்ஸில் வந்து அவங்களுக்கு அடிப்படாமல் நீங்கள் அப்புறம் டஸ்ட் கீழே எல்லாம் விளையாடிட்டு இருக்கும்போது இந்த ரொம்ப டஸ்டி ஏரியாலலாம் இருந்துட்டு கண்ணில் அவங்க கையை வைக்காமல் நம்ம பார்த்துக்கணும். சிம்டமேட்டிக் பேஷண்ட்ஸு கொஞ்சம் தொந்தரவு இருக்குமோ அப்படிங்கிறவங்க குழந்தைங்களை ஹேண்டில் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. வாஷிங் ஐஸ் வித் வார்ம் வாட்டர் இஸ் குட் ஆர் பேட் அப்படின்னு ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க. லூக் வார்ம், அதாவது உங்கள் கைகள் பொறுக்கிற சூடில் உங்கள் கண்களை கழுவுறது நல்ல விஷயந்தான். அது வந்து ஒரு கண்களில் இருக்க கிளான்ஸை நல்ல செக்ரேஷனுக்கு இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ லூக் வார்ம் சொல்லணும், அதாவது கைகள் பொறுக்கிற சூடு தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். ரொம்ப கொதிக்கிற தண்ணியை நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. இன்னொரு இருக்காங்க, சஜஷன்ஸ் ப்ரிகாஷன்ஸ் டு பி டேக்கன் ஃபார் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ். ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் உங்கள் டயபெட்டிக் சுகர் ஷுட் பி அண்டர் கண்ட்ரோலாக வச்சுக்கோங்க. டியூரிங் திஸ் பீரியட் நீங்கள் இதுக்கு முன்னாடியே உங்கள் ஐ டாக்டர்லாம் பார்த்துருக்கீங்க, ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லி உங்களுக்குன்னு ஒரு ரிவ்யூ கொடுத்துருக்காங்கன்னா ப்ராப்ளம் இல்லை. சடனாக ஏதாவது ஒரு விஷன் ட்ராப், பார்வை குறையிறது, இல்லை கண்ணில் மின்னல் வர மாதிரி இருக்குது, கண்ணுக்கு முன்னாடி ஒரு திரை விழுந்த மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் உங்கள் கண் டாக்டர் பார்த்துக்கிறது நல்லது. இப்போது இந்த கண்டிஷனில் இந்த வைரஸ் டிசீஸ் வந்து டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு சீக்கிரம் பரவுங்கிறதுனால இவங்க சுகர்ஸ் அண்ட் கண்ட்ரோலை வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. Black goggles will it help to prevent digital eye strain? Black goggles-ன்னு சொல்ல முடியாதுங்க, இந்த ஆன்டி ரிஃப்ளெக்டிவ் காகல்ஸ்ன்னு சொல்லியிருக்கு. அதாவது அந்த கம்ப்யூட்டர் ஸ்க்ரீன்ஸ்லேருந்து வர பிரைட் லைட் அண்ட் ரிஃப்ளெக்ஷன்ஸை கிளேரை குறைக்கிறதுக்கான காகல்ஸ் ஸ்பெஷலாக இருக்குது. நீங்கள் அதை யூஸ் பண்ணிங்கன்னா யூ வில் ஃபீல் மச் பெட்டர். பட் இப்போது நிறைய மாடர்ன் கம்ப்யூட்டர்ஸில் பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்க்ரீன்ஸ்லேயே இட் இஸ் இன்பில்ட். அந்த ஸ்க்ரீன்ஸ்லேயே வந்து அவங்க ஆன்டி ரிஃப்ளெக்டிவ் கோட்டிங் கொடுத்துருக்காங்க. அண்ட் தே ஆல்சோ ரெக்கமெண்ட் இதுக்கு மேலே நீங்கள் உங்கள் அப்படின்னு கிளேர் இது பண்ணுறது மாதிரி நிறைய இப்போது லேட்டஸ்ட் இதில் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா இதுக்குன்னு ஸ்பெஷலாக நீங்கள் கிளாஸஸ் போட வேண்டியதில்லை. பட் இஃப் யூ வாண்ட் டு யூஸ், நீங்கள் தாராளமாக உங்களுடைய கண் டாக்டர் அணுகிட்டு இந்த மாதிரி ஆன்டி ரிஃப்ளெக்டிவ் கோட்டிங் இருக்கிற கிளாஸஸ் நீங்கள் போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பெட்டராக இருக்கும். திருப்பி அதே கொஸ்டின் கேட்டாங்க, நம்ம உடல் கண்கள் வழியாக வைரஸ் பரவுமா, என்ன மாதிரியான முன்னெச்சரிக்கை எட வேண்டும்? முதல்ல இருந்தே இந்த வியாதி வந்ததுலேருந்தே நம்ம சொல்கிறது, நம்ம வாய், மூக்கு, கண்களில் நம்ம வைக்கக்கூடாது. இது 3 பகுதிகள்னாலையும் நம்ம வைரஸ் வந்து நம்ம பாடிக்குள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு வாய்ப்பு. உங்கள் கைகளால் உங்கள் வாயோ மூக்கோ கண்ணோ தொடர்ந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. வந்து கைகளை நன்றாக சோப்பு போட்டு கழுவிக்கோங்க. ஹேண்ட் சானிடைசர் வீட்டில் கைகளை நன்றாக சோப்பு போட்டு கழுவினாலே போதுமானது. கண்ணில் கை வைக்காமல் இருக்கணும், அதுதான் ஒரு முக்கியமான விஷயம். எல்லா வைரல் டிசீசஸ்க்குமே வந்து நம்ம இதை தான் சொல்ல வேண்டியது இருக்குது. கைகளை வந்து நம்ம வெளியில் நம்ம போயிட்டு வந்தாவே கைகளை நல்லா கழுவிட்டு தான் நம்ம கண், வாய், மூக்கை தொட்டோம்னாவே இந்த டிசீஸ் நமக்கு வர்றதை நம்ம பெருமளவுக்கு நம்ம குறைச்சிக்கலாம். வாட் ஆர் ஆல் த டிஜிட்டல் ஐ ஸ்ட்ரெயின் சிம்டம்ஸ் அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்காங்க.
அதான் நம்ம முதல்ல சொன்ன மாதிரி அவங்களுக்கு ஒரு எங்களுக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. எங்களுக்கு வந்து ஹெவியாக இருக்குது, கண்ணை மூடிட்டே இருக்கணும் போல் இருக்குது, பார்த்துட்டே இருக்கேன் நல்லா தெரிகிற மாதிரி இருக்குது, திடீர்னு எனக்கு வந்து பிளர்டாக போயிடுது, என்னால் சரியாக அதை ஃபோக்கஸ் பண்ணி பார்க்க முடியல, கழுத்து வலிக்குது, தலை வலிக்குது, கண் எரிச்சலாக இருக்குது. இது எல்லாமே வந்து காமன் சிம்டம்ஸ் தேவைட்டல். இதெல்லாம் வந்து தீர்க்க முடியாத ஒரு பெரிய வியாதியே இல்லை. நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸும் சின்ன சின்ன மாடிஃபிகேஷன்ஸும் பண்ணிங்கனாவே இந்த சிம்டம்ஸ்லேருந்து நீங்கள் ஈஸியாக யூ கேன் கம் அவுட். ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க, ஹேவ் எ ரிலேட்டிவ் ஹூ இஸ் ஹேவிங் ரெட் ஐ, என்ன பண்ணுறது? இப்போ ஒரு ரெட் ஐ இருக்குன்னா நீங்கள் பெட்டர் உங்களுடைய டாக்டர்கிட்ட போய் பக்கத்தில் டாக்டர்கிட்ட உங்களை பேச முடியும்னா பேசிவிட்டு அவங்களுடைய அட்வைஸ் படி பாருங்கள். அவங்க உங்களை வந்து காமிக்க சொன்னாங்கன்னா நீங்கள் போய் காமிக்கிறது நல்லது. ஒரு சிலர் வந்து ஒன் சைடு ஹெட்டேக் சொல்கிறாங்க, அது என்ன ரீசனாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கேட்டிருக்காங்க. ஹெட்டேக்குன்னு மட்டும் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஹெட்டேக்கு வரத்துக்கு தெர் ஆர் ஸோ மெனி ரீசன்ஸ், நிறைய காரணங்கள் இருக்குது. நம்ம கண்ணில் பவர் சரியாக இருந்து கண்ணாடி உபயோகிக்கலனாலோ, இல்லை நமக்கு தலையில் ப்ராப்ளம்ஸ் எதாவது இருக்குது, தலைக்குள்ளே மூளையில் எதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்குது, பல்லில் ப்ராப்ளம் இருக்குது, இஎன்டி ப்ராப்ளம் இருக்குது, நம்ம சரியான நேரத்துக்கு சாப்பாடு எடுத்துக்கல, இந்த மாதிரி ஸோ மெனி நிறைய ரீசன்ஸ் இருக்குது. அதில் ஒரு சில ரீசன்ஸ் தான் கண் சம்மந்தப்பட்ட ரீசன்ஸ். அதில் மெயினாக பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களுக்கு பவர் இருந்து நீங்கள் கிளாஸஸ் யூஸ் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா தயவுசெய்து ஃபஸ்ட்டு உங்கள் பவர் செக் பண்ணி போட்டுக்கலாம். அது இல்லாமல் இந்த மாதிரி ரொம்ப அதிகமான நேரம் ஆன்ஸ்க்ரீன் டைமில் இருக்கவங்க இந்த தலைவலி சொல்கிறாங்க. ஏன்னா கண்ணுக்கு ரெஸ்ட்டு கொடுக்கறதில்ல. நம்ம ஒர்க்கிங் பிளேஸில் உட்காந்து கம்ப்யூட்டர் பார்ப்போம், அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து மொபைல் பார்ப்போம், டிவி பார்ப்போம். ஸோ அந்த கண் வந்து எல்லா டைமும் இருக்கிறதால அது ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆகி அந்த தலைவலி வருது. இதை தவிர இது எல்லாமே நம்ம ரூல் அவுட் பண்ணிட்டோன்னா நம்ம ஒரு ஃபிசிஷியன் பார்த்துக்கலாம். ஏன் இந்த மாதிரி ஒரு ஒன் சைடு தலைவலி வருதுன்னு சொல்லி நம்ம அவங்கள்ட்ட கேட்டுக்கலாம். How long we can use this for using watching gadgets? அதாவது எல்லா கேட்ஜெட்ஸ்லையுமே ப்ரொடெக்ஷன் இது கொடுக்குறாங்க. இப்போ இந்த மோடில் மாற்றிக்கோங்க, ஐ ப்ரொடெக்டிவ் மோடு, இது எல்லாமே அவங்க வந்து கொடுக்குறாங்க. எவ்வளோ கொடுத்தாலுமே ஒரு நாளைக்கு வந்து 10 hours 12 hours 18 hours இஸ் நாட் ரெக்கமெண்டட் ஃபார் ஹியூமன் ஐ. ஹியூமன் ஐ பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்மளோட ஐ பேசிக்கலாக எப்படின்னா, நம்ம வந்து தூரமான பார்வை தான் நமக்கு நார்மல். நம்ம தூரமாகவே பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம கண் வந்து இட் இஸ் இன் த ஈஸி மோட். ஸ்டாண்டர்ட் ஈஸ்மர் ஐ அட் ஈஸ் மோட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது லாங்காக ஃபோக்கஸ் பண்ணும்போது தான் ஐ வந்து ஒரு ஈஸியாக இருக்கும். வென்எவர் இட் கம்ஸ் டு அ ஷார்ட்டர் டிஸ்டன்ஸ், கிட்ட வேலை பண்ணுறோம், அந்த மாதிரி ஃபோன்ஸு கம்ப்யூட்டர்ஸ் மாதிரி கிட்ட வேலை பண்ணும்போது ஐ மசில்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா வேலை பண்ணுது. ஸோ இந்த எக்ஸ்ட்ரா வேலை பண்ணும்பொழுது தான் இந்த கண்ணை சுற்றி வலிக்கிறது, ஸ்ட்ரெயின், டயர்ட்னஸ் இது எல்லாமே வருது. ஸோ இதுக்குன்னு டைமிங்ஸே கிடையாது. எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் குறைச்சிக்கிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லது. இஃப் ஒன்லி நெசசரி யூ யூஸ் கேட்ஜெட்ஸ், இல்லைனா ப்ளீஸ் அவாய்ட் த கேட்ஜெட்ஸ் அண்ட் நல்ல ஒரு அடிக்குவேட் டைம் கொடுங்க. இன் பிட்வீன் பிரேக் கொடுத்துட்டு யூ கேன் யூஸ் தோஸ் திங்ஸ். இன்னொருத்தவங்க கேட்டிருக்காங்க, எனக்கு -3.75 2 கண்ணில் இருக்குது, லேசர் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. தாராளமாக பண்ணிக்கலாம். ஒன்ஸ் இந்த சுச்சுவேஷன்லாம் செட்டில் டவுன் ஆனதுக்கப்புறம் உங்கள் கண் டாக்டரை போய் பாருங்கள். கரோலி டாக்டருக்கு, லேசர் பண்ணக்கூடிய டாக்டரை போய் பாருங்கள். அவங்க ஸ்கேன்ஸ் எல்லாம் எடுப்பாங்க. ஸ்கேன்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு உங்கள் கண்ணில் லேசர் பண்ணக்கூடிய சாத்தியம் இருக்கா எல்லாம் பார்த்துட்டு தே வில் அட்வைஸையும் தாராளமாக நீங்கள் போகலாம். இந்த சுச்சுவேஷன்லாம் கொஞ்சம் செட்டில் ஆனதுக்கப்புறம் உங்களுடைய கண் டாக்டர் போய் நீங்கள் அணுகி தாராளமாக நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணிக்கலாம். திருப்பியும் அதே கொஸ்டின் தான் கேட்குறாங்க. பிகாஸ் வி ஆர் அட் ஹோம், ஒர்க்கிங் அட் ஹோம், டிஜிட்டல் கேட்ஜெட்ஸ் நாங்கள் ரொம்ப நேரம் யூஸ் பண்ண வேண்டியிருக்கு. எனி ஸ்பெஷல் ப்ரிகாஷன்ஸ்? ஸ்பெஷல் ப்ரிகாஷன்ஸ்னால் ஹேவ் டு, இப்போ வீட்டில் இருந்து தான் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா சேம் திங் தான். அட்லீஸ்ட் நீங்கள் ஒர்க் பிளேஸில் யூ வில் பி கம்ஃபர்டபுள். இப்போ வீட்லன்னு பார்க்கும்பொழுது ஒரு ப்ராப்பர் பிளேஸ் கூட சில பேருக்கு இருக்காது. ஸோ யூ வில் பி சிட்டிங் இன் ஒரு அன்கம்ஃபர்டபுள் சேர், அன்கம்ஃபர்டபுள் லொக்கேஷனில் உட்காந்துட்டு ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்தால் யூ மேக் யுவர் செல்ஃப். இப்போ 1 month இருக்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஆஃபீஸ் ரூம் மாதிரி யூ மேக் அ பிளேஸ் ஸோ தட் உங்களுடைய சேர்ஸு, உங்களுடைய ஐ லெவலு, உங்கள் கேட்ஜெட் லெவல் எல்லாமே சேம் லெவலில் இருக்க மாதிரி ஒரு டேபிள், அப்ராப்ரியேட் லைட்டிங்ஸு, இன்பிட்வீன் பிரேக்ஸ், அடிக்குவேட் வாட்டர், இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் ஸ்ப்ளிட்டிங் யோர் ஒர்க்ஸ் இன் பிட்வீன் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டிங்கன்னா இட் வில் பி பெட்டர். ஸோ இன்னொரு பேஷண்ட் கேட்டிருக்காங்க, ஸ்கூல் சில்ட்ரனுக்கு இப்போ ஆன்லைன் கிளாஸஸ் போயிட்டுருக்கு. ஸோ ஹி ஹேஸ் அ பவர் ஆல்ரெடின்னு சொல்கிறாங்க. பட் இது ஒரு ஷார்ட் பீரியட் தான். ஸோ எப்படி இந்த லாக்டவுன் எல்லாம் முடிஞ்சு நார்மல் சுச்சுவேஷன் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸஸ் நிறைய இருக்க போகிறது இல்லை.
ஸோ இப்போது அவங்க படிக்கட்டும். ஸோ அதுக்கப்புறம் லெட் தம் நாட் யூஸ் த கேட்ஜெட்ஸ். அதுக்கப்புறம் அவங்களை எழுத சொல்லுங்கள். நோட் புக் ரைட்டிங், நோட் புக் ஒர்க்கு, வெளியே இஃப் யூ ஹேவ் அ ஸ்மால் கார்டன் அவுட் சைட், கோ அவுட் சைட். டெரஸ் இருந்ததுன்னா கொஞ்சம் வெளியே போக சொல்லுங்கள். வெளியில் போய் லாங் டிஸ்டன்ஸ் ஃபோக்கஸ் பண்ண சொல்லுங்கள். ஸோ ஒன்லி டியூரிங் திஸ் பீரியட் அவங்களுக்கு வேறு வழி இல்லைன்னா தே கேன் யூஸ் திஸ் ஆன்லைனு. ப்ளஸ் அப்போ அவங்களுக்கு அடிக்கடி நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கணும். கண்ணை பிளிங்க் பண்ண சொல்லுங்கள். ஒரு கொஞ்ச நேரம் அட்லீஸ்ட் அந்த ஆன் ஸ்க்ரீன்லேருந்து அவங்க கண்கள் எடுத்துகிட்டு கொஞ்சம் வெளியில் பார்க்க சொல்லுங்கள். நிறைய தண்ணி குடிக்க சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரி பார்த்துக்கிட்டிங்கனாவே போதும். ஸோ இவ்வளோ நேரம் நம்ம இந்த COVID-19னால் வரக்கூடிய ப்ராப்ளம்ஸும் ரொட்டீன் கண்கள் எப்படி நம்ம கேர் பண்ணிக்கிறதுன்னு பார்த்தோம். அண்ட் அபவுட் டிஜிட்டலைஸ்ட் ஸ்ட்ரெயின் ஆல்சோ. இன்னொருத்தவங்க கேட்டிருக்காங்க, மோஸ்ட் ஸ்கூல்ஸ் யூஸிங் டிஜிட்டல் போர்ட்ஸ், இஸ் இட் காஸ்ட் எனி ஐ ப்ராப்ளம்? டிஜிட்டல் போர்ட்ஸ்னால ப்ராப்ளம்ஸ் இருக்கிறது இல்லை. ஏன்னா அது ரொம்ப லாங் டிஸ்டன்ஸில் இருந்துச்சுன்னா இட் இஸ் நாட் வெரி ப்ராப்ளமேட்டிக். நம்ம பேசுகிறது எல்லாமே இந்த ஷார்ட் டிஸ்டன்ஸ் தான். ரொம்ப க்ளோஸாக நீங்கள் பண்ணும்பொழுது தான் ஐ பிகம்ஸ் ஸ்ட்ரெயின். லாங்காக இருக்குது, 6 ஃபீட்டுக்கு அப்புறம் போர்டு இருக்குது, அந்த மாதிரி இருக்கும்பொழுது அது ஒன்றும் ஸ்ட்ரெயினாக இருக்காது. ஸோ இன்னொருத்தர் கேட்டிருக்காங்க, விச் பவர் ஐ கேன் கோ ஃபார் லேசர் ட்ரீட்மெண்ட்? லேசர் ட்ரீட்மெண்ட் பட் அது வந்து உங்களை பார்த்துட்டு உங்கள் கண்ணை டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கு ஸ்கேன்ஸ் எல்லாம் இருக்குது. அந்த ஸ்கேனெல்லாம் எடுத்து பார்த்துட்டு உங்கள் கருவிலியோட திக்னஸ்ஸு நிறைய விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் பார்த்துட்டு if it is suitable we can go ahead and do the laser treatment. இன்னொருத்தர் கேட்டிருக்காங்க, சோர் த்ரோட் இரிட்டேஷன் மாதிரி இது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஐ திங்க் நம்ம ஃபிசிஷியன்ஸ் வில் பி அ பெட்டர் பர்சன். பிகாஸ் இந்த டைமில் வர சோர் த்ரோட் எல்லாமே வந்து கோவிட்னால தான் வரும், நம்ம சொல்ல முடியாது. பட் இஃப் யூ ஹேவ் அ டவுட், உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும், பயமாக இருந்ததுன்னா அட்லீஸ்ட் யூ கோ அண்ட் கன்சல்ட் யுவர் ஃபிசிஷியன் நியர்பை. பக்கத்தில் இருக்க உங்களுடைய ஃபிசிஷியனை நீங்கள் போய் கன்சல்ட் பண்ணுங்கள். அண்ட் தே வில் ஹெல்ப் யூ. ஸோ திரும்பியும் நம்ம இதே தான் சொல்ல போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் எல்லோரும் ஸ்டே அட் ஹோம், ஸ்டே சேஃப். வீட்டில் இருக்க எல்டர்ஸை பார்த்துக்கோங்க, குழந்தைங்கள பார்த்துக்கோங்க. எல்லாருமே கொஞ்சம் சோஷியல் டிஸ்டன்சிங் மெயின்டைன் பண்ணுவோம். அண்ட் இந்த எல்லாருமே ரொம்ப ஒற்றுமையாக இருந்து டுகெதர் வி ஆல் வில் fight against this disease. If there is no more questions, then another question வந்திருக்கு. Can you suggest anything for reducing eye power? இதுவரை ஒன்ஸ் பவர் வந்துருச்சு அப்படின்னா அதை ரெடியூஸ் பண்ணுறதுக்கான ட்ரீட்மெண்ட் அப்படின்னு ஒன்றும் இது வரைக்கும் இல்லைங்க. பட் ஒன்ஸ் ஸ்மால் சில்ட்ரனுக்கு தான் வரும், வந்துட்டு ஒரு 20 years அந்த மாதிரி வரைக்கும் இட் கேன் இன்க்ரீஸ் ஆர் இட் கேன் ஸ்டே சேம். பவரை குறைக்கிறதுக்குன்னு இது வரைக்கும் பெருசாக ஒரு எக்ஸசைஸோ இல்லை இல்லை. பட் அட்லீஸ்ட் நான் சொன்ன மாதிரி லாங் டிஸ்டன்ஸை ஃபோக்கஸ் பண்ணுறது, லாங் ஒர்க் பண்ணுறது, நியர் விஷன், இந்த கேட்ஜெட்ஸ் எல்லாம் அட்லீஸ்ட் இன்க்ரீஸ் ஆகிறது நம்ம ப்ரிவென்ட் பண்ணலாம். நியூட்ரிஷியஸ் ஃபுட்டு இதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம். அண்ட் மை ஐசைட் இஸ் பிளரி. காலை எழுந்திரிச்சோடனே அப்புறம் கொஞ்சம் அத்லெட்டிஸ் சரியாகுது. அண்ட் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணும்போது இன்னும் எனக்கு பிளரிங் ஆகுது அப்படின்னா, ஏர்லி மார்னிங் எந்திரிக்கும் போது பிளர்டு விஷன் இருக்கிறது வந்து இட்ஸ் நார்மல். நிறைய பேருக்கு வந்து ஏன்னா நைட் ஃபுல்லாக நம்ம கண்ணை மூடி தூங்குறதுனால காலையில் எழுந்திரிக்கும் போது ஒரு ½ an hour அந்த மாதிரி உங்களுக்கு கண்ணு சில பேருக்கு பிளர்டாக இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் எழுந்து ஃபேஸ் வாஷ் பண்ணி ரொட்டீன் ஒர்க்குள்ளே போகும்போது இட் வில் பிகம் ஆல் ரைட். ஸோ அதை பற்றி நீங்கள் பயந்துக்க வேண்டாம். பட் இஃப் தட் பிளர்ட்னஸ் இஸ் தேர் ஃபார் த ஹோல் டே, உங்களுக்கு ஃபுல் டேவுமே எனக்கு அப்படி தான் இருக்குது, சரியாக என்னால் ஃபோக்கஸ் பண்ண முடியல அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா யூ ஹேவ் டு கோ ஃபார் ஐ செக்அப். நீங்கள் உங்கள் கண் டாக்டரை அணுகி செக் பண்ணிவிட்டு வர எதாவது இருக்கான்னு பார்த்து யூ கேன் நியரஸ்ட் ஐ டாக்டரை பார்க்கலாம். இன்னொருத்தவங்க கேட்டிருக்காங்க, ஐ ஹாவ் an itchy eye, is this because of dry eye or any other? ஸோ ஒன்லி itchiness அப்படின்ற ஒரே சிம்டம் வச்சு ஐ கான்ட் டெல் யூ நவ் வாட் ப்ராப்ளம் எக்ஸாக்ட்லி யூ ஹேவ். பட் ஐ திங்க் ஒரு தடவை நீங்கள் உங்கள் டாக்டரை பார்த்தீங்கன்னா பெட்டராக இருக்கும். ஏன்னா இச்சிங் வந்து அலர்ஜினால் வரலாம், ட்ரை ஐனால் வரலாம், ஸோ மெனி ரீசன்ஸ் ஆர் தேர். ஸோ ஒன்ஸ் நம்ம ஐ டாக்டர் பார்த்துக்கிட்டோம்னா இட் வில் பி பெட்டர். ஒன் மோர் பர்சன் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஆல் மை ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆர்
gadgets. Can you please advise any safe eye drop instead? இது வரைக்கும் அந்த மாதிரி ஒன்றும் இல்லை. ஸோ திரும்பி நம்ம சொல்கிறது, சில விஷயங்களுக்கு there is treatment, சில விஷயங்களுக்கு we have to avoid and prevent. கொரோனா மாதிரி இப்போ சொல்லணும்னா, ஸோ கேட்ஜெட்ஸ் ஃபார் லாங் டைம் யூஸ் இஸ் நாட் குட் ஆல்வேஸ். ஸோ அதை வந்து ட்ரை டு ரெடியூஸ் த ஆன். அதுதான் இப்போது ரைட் நவ் ஐ கேன் டெல் யூ, reduce your on screen time and give breaks in between, and you have a good quality family time. இப்போ வந்து இந்த லாக்டவுன் பீரியடில் எல்லாருமே வீட்டில் இருக்கீங்க, you have a lot of fun with your family members, play something, really don't play any virtual games, real games விளையாடுங்க, ஒன்றா சேர்ந்து குக் பண்ணுங்கள். if you have a small garden, all of you go to the garden and spend time. நிறைய ஸ்டோரி சொல்லுங்கள், குழந்தைங்க இருந்தால் அவங்களே ஸ்டோரி சொல்லுங்கள். யூ ஆல்சோ என்கரேஜ் தம் டு டூ ஆல் தீஸ் ஆக்டிவிட்டீஸ். அந்த மாதிரி நீங்கள் பண்ணால் இட் will be better. So which age is better for LASIK surgery? LASIK surgery usually it is done after 18 to 20 years. ஏன்னா அது வரைக்கும் பவர் வந்து it won't become, நம்ம எந்த வயசில் நமக்கு பவர் சின்ன வயசில் தான் வரும், எந்த வயசில் வந்தாலும் it will be the same, ஒரு இயர்லி ஒன்ஸ் it will increase, and mostly it settles down by 18 to 20. ஸோ அதனால அந்த ஏஜில் வந்து நம்ம லேசர் பண்ணலாம். ஸோ அகெயின் நீங்கள் வந்து டெஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய ஐ if it is suitable we can go for a LASIK surgery. இன்னொருத்தவங்க கேட்டிருக்காங்க, used to get lot of class with sorry அந்த சரியா இது படிக்க முடியல. So I think this session would have been useful, and I thank once again for all of you who have interacted with me. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இந்த டிஃபிகல்ட்டான ஒரு டைமில் we all will work together and we will win. Thank you. நன்றி.